உலகெங்கும் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு 2026 என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல மிக புகழ் பெற்ற ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மகரிஷி ராம்ஜி பரமஹம்சர் தான் இணைஞ்சிருக்காரு. நிறைய கேள்விகள் கேட்க போறோம். கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நம்ம அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். இந்த 2026 புத்தாண்டுல வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன சஸ்பென்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நேயர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து அதை உங்க ஸ்டைல்ல கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நிச்சயம் 2026 எல்லாருக்குமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இயரா இருக்கும். முக்கியமா இந்த வருடத்துல குரு பெயர்ச்சி அடைகிறார், உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த 2026 மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ராசி ரீதியாகவே ஒவ்வொரு ராசிக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். சார், உங்க இதயத்தின் இடது பக்கம் விருச்சிக ராசி அப்படின்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, அவங்களுக்கு கண்டிப்பா சொல்லி ஆகணும் சார். இந்த புத்தாண்டு 2026 என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க போகுது? இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் இருக்கும் அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களும் ஒரு சங்கம் வைத்தால் அதில் நிச்சயம் நான் தான் தலைவராக இருப்பேன். பிறந்ததுலேருந்து எங்கள் அக்காவாகட்டும், தங்கச்சி ஆகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், இது மாதிரி நிறைய விருச்சிக ராசிக்காரங்களா பார்த்து இவங்களோடையே திரிஞ்சு நம்ம தம்பி வினோத் வரைக்கும் எல்லாம் விருச்சிக ராசி. இதை எனக்கு வர்ற அத்தனை பேர் விருச்சிக ராசி. அதனாலேயே நான் தெரிஞ்சோ தெரியாமையே உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தீவிர லவ்வாக போயிட்டுருக்கேன். அதனால் உங்களை நான் ஒரு 20 வருஷமாக பார்க்குறேன். உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லாமே எனக்கு தெரியும். உங்களுக்கு இருக்கிற பெஸ்ட் அஸ்ட்ராலஜினா நான் மட்டும்தான். இந்த ஃபேமிலி டாக்டர்பாங்கல்ல, அந்த மாதிரி 20 வருஷமாக உங்களை ஃபாலோ பண்ணுறேன். நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவேன், கவலைப்படாதீங்க. ஸோ அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2-5 கூடிய குரு பகவான் 8ல் மறைஞ்சிருக்கார் வருடத்தின் துவக்கத்தில். அது என்னமோ தெரில சார், பணம் வர்ற மாதிரியே இருக்கு, பணம் போகிற மாதிரியே இருக்கு அப்படிங்கிறத உங்கள் நிலைமையே. நிறைய பேர் கம்பெனிக்கு போகும்போது அப்படி பஸ்லேயே தூங்கிடுவீங்க. தூங்கிட்டு எந்திரிச்சு, ஆமாம் இப்போ நம்ம கம்பெனிக்கு வந்துட்டு இருக்கோமா போயிட்டு இருக்கோமா, ஓ இப்போதான் போயிட்டே இருக்கோமா விளங்கும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு போதையிலேயே போகிறது, அப்படியே வர்றது, இப்படிதான் இருக்கும் லைஃப். இந்த ஜூன் வரைக்கும் 2-5 குளிர் மந்திரி சுட்ட மாதிரி, இங்கேருந்து வண்டி அதே வந்துட்டுமா, சரி ஓகே எடுங்க, திரும்ப வந்துட்டியா, சரி தூங்கு, இந்த மாதிரி லைஃப் வந்து ஒரு பேட்டர்னாக போயிட்டு இருக்கும். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்டிவிட்டி இருக்காது. பணம் இருந்தால் தானே ஆக்டிவிட்டி வர்றதுக்கு, பணமே தான் இல்லையே. 2-5 கூடியவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சதால சுத்தமாக ரன்னிங் மணின்னு இருக்காது. இந்த வீடு 2 கோடி ரூபா வீடு எனக்கு இருக்குது சார், ரைட்டு, அதுக்கு டெய்லி ஒரு செங்கக்கலை உருவியாக செலவு பண்ண முடியும். ரன்னிங் மணின்னு ஒரு 10,000 ரூபா இருந்தால் தான் ஒரு கல்யாண காட்சிக்கு போக்குவரத்தை வர முடியும். எதுவுமே அதுதான் இல்லையே. ஸோ அப்போ இந்த 2-5 கூடியவர் 8ஆம் இடத்தில் மறைகிறார். பாயிண்ட் நம்பர் 1. ஆனால் 5ஆம் இடத்துல சனி வந்துட்டார். நான் போன வருஷமே சொன்னேன், சனி வந்தப்பவே சொன்னேன், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறந்துடும். காரணம், 5ஆம் இடத்துல சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. இந்த உலகத்துல 5ஆம் இடத்து சனி குழந்தை கொடுத்தே தருவார். பேசிட்டு இருக்கிற அந்த நேரமே விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறந்தே தீரும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 5, 6, 7 பார்க்கிறார். 7 பார்க்கும்போது லவ்ஸ் தான், வெரி காதல். அப்போ நீங்க போயிட்டு நீங்க ஆக்சுவலாக விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் லவ் ப்ரப்போஸ் பண்ண தெரியாது. அதான் அவங்க ப்ராப்ளம். ஏன்னா அவங்க ரொம்ப ரிசர்வ்டு, ரொம்ப கூச்சப்படுற டைப்பு. ஒன்று எனக்கு பிடிக்கும்னு நினைக்கல, உனக்கும் என்ன இவ்வளோ பிடிக்கும்னு நினைக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படி சொல்லணும். ஆனால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க தெரியுமா? 5, 6, 7 உனக்கு என்ன பிடிக்கணும்னு நினைக்கல, சரி எனக்கும் உன்னை பிடிக்கும்னு தோணல, ஆமாம், ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு தோணுது. இப்படி தான் நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. அந்த பொண்ணே சரி விடு உனக்கு வரல அப்படின்னு நினைச்சு லவ் பண்ணா உண்டு. 5, 6, 7 பார்க்கிறார். முரட்ட லவ்னா அது உங்க லவ் தான். ஸோ 7ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்த்தவர். அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்றாரு? இந்த 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்த்தவர். அடுத்து 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்து ராகுவை பார்க்கிறார். இதெல்லாம் குரு தரும் அற்புத பலன்கள். என்ன அற்புதம், பெரிய அற்புதம். சனி தான் உங்களுக்கு அற்புதம். ஜூன் வரைக்கும் 7 பார்த்தார். சனி அடுத்து 11 பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார். 2ஆம் இடமாகப்பட்ட தனத்தை பார்க்கிறார். அப்போ சனியும் குருவுமாக சேர்ந்து வண்டியை ஓட்டுறார். தள்ள இஎம்ஐ வருது, வாடகை வருது. அடுத்த 1ஆம் தேதி வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிப்பீட்டு, வந்தா சுட்டா ரிப்பீட்டு. அதே மாதிரிதான் இப்பதான் இஎம்ஐ போச்சு, இப்பதான் வாடகை போச்சு, ரிப்பீட்டு. திரும்பவுமா அதே மாதிரி ஜூன் வரைக்கும் இப்படி ஓடும். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இந்த உலக வரலாற்றிலே முதல் முறையாக, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக 9ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற ஒரே ராசி யாருன்னா அது நீங்க தான். உலகத்துல 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அபூர்வ நிகழ்வு என்ன?
என்ன 9ஆம் இடத்து குரு, அது உங்களுக்கு நடக்க போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்து குரு வந்த உடனே கமான் விருச்சிக ராசி, நான் ரொம்ப விரும்பக்கூடிய விருச்சிக ராசி எங்க இருக்கீங்க, எல்லாம் எல்லாம் வா அப்படி வா அப்படின்னு இல்லை அப்படின்னு பாக்குறாரு குரு பகவான். அவருடைய பொன்னான பார்வையால் ஃபர்ஸ்ட் உங்களை தான் பாக்குறார், ராசியை பாக்குறார். பார்த்த உடனே என்ன பண்ண, உனக்கு என்ன வேணும் ஐயா, எனக்கு கார் இல்லைங்க, அந்த சாங்ஷன் போ வச்சுக்கோ, ஓடி போயிரு. உனக்கு என்ன வேணும் ஐயா, எனக்கு வீடு வேணுங்கய்யா, நீ வச்சுக்கோ. உனக்கு எனக்கு ப்ரொமோஷன், அப்படி வரிசை நீ கேட்டுட்டே இருக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. அப்ரூவ்டு 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 ஆல் அப்ரூவ்டு தான். ஏன்னா குரு உடம்ப பார்த்துட்டார், அடுத்து 3 பார்க்கிறார், அடுத்து 5 பார்க்கிறார், 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். இப்போ 5ஆம் இடத்தை இங்க எப்படி பார்க்கணும், சொத்துன்னு யோசிக்கணும். இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் சொந்தமா கடை வைக்க போறீங்க, அந்த கடை பிச்சுக்கிட்டு ஓட போகுது, பிசினஸ் வேற லெவல்ல போகும். இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்த பிசினஸ் வேற, இப்போ நான் நடத்திக்கிட்டு இருக்கிற பிசினஸ் வேற. நான் வந்து ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் வேலைக்கு நான் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ லட்சம் கோடின்னு போயிட்டு இருக்கு. என்னோட லெவல் வேற லெவல்ல போயிடுச்சு. இன்ட்டு 10x இன்ட்டு 20x ஸ்பீட்ல குரு பகவான் பிளஸ் பண்றாரு போன்ற விஷயங்கள் எல்லாம். அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற பொன்னான பலன் என்ன, 2ஆம் இடத்தை பார்த்தவர். அடுத்ததாக இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த குரு உடம்ப பார்த்துட்டார், அடுத்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5 பார்க்கிறார். இப்போ இதுல முக்கியமான விஷயமே 4ஆம் இடத்து ராகு. இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க பார்க்கணும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒண்ணுதான், நல்ல பாம்பு நீங்க காலத்துல போட்டு சுத்துறதும் ஒண்ணுதான். காரணம் என்னன்னா 4ஆம் இடத்து ராகு பெயரை கெடுப்பார், கற்பை கெடுப்பார். அதான் முக்கியமான விஷயம். ரிச்சிகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஆபத்தான நேரம். இந்த 4ஆம் இடம் என்பது கௌரவம்னு, நற்பெயர்னு பேரு. ஆமாம், உனக்கு என்ன நைட்டானா பொம்பளை பிள்ளைகிட்ட பேச்சு, ஏமா அது கிளையண்ட்டுமா அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் முடியாது. உங்க வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க, முடியவே முடியாது. நீ என்னெல்லாம் பேசணும் என்கிட்ட காட்டு. ஏதோ ஒரு சந்தேகம், கணவர் மனைவிக்குள்ள சந்தேகம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையா பேசுங்க, திட்டமிட்ட நேரங்கள்ல பேசுங்க. தேவையில்லாம யாரையும் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாது. நீங்க அன்பா பேசினா கூட அதுக்கு அர்த்தங்கள் வேறாக கருதப்படும். 4ஆம் இடத்து ராகு என்பவர் ஸ்ட்ரெயிட்டா உங்க கற்பை தான் பாதிப்பார். ஸோ இப்போ நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள், கரெக்ட் குருஜி, கரெக்ட், தேங்க்யூ. 4ஆம் இடத்துல ராகு பகவான் வந்துட்டார், கற்பு அது சும்மா தான் இருக்கு, நோ ப்ராப்ளம். 4ஆம் இடத்துல ராகு, கமான் ராகு கமான், நீ இவ்வளவு நாள் ஏன் ஒர்க் பண்ணல, இனிமையாவது ஒர்க் பண்ணு ஐயா, உங்களை நான் வான் பண்றேங்க ஐயா, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. 4ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது நற்பெயர் கெடும். இப்ப திருமணமானவர்கள், ஒரு இல்லற வாழ்க்கையில 20 வருஷம் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ மற்றபடி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பிரமாதம், அதி பிரமாதமாக இருக்கு. ஓகே சார். அப்ப 2026 புத்தாண்டு வந்து ராம்ஜி சாருக்கு மட்டும் பிடிச்ச ராசி விருச்சிகம் கிடையாது, வந்து குருவுக்கு வந்து பிடிச்ச ராசி வந்து விருச்சிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இவங்களுக்கான வழிபாடு முறைகள் பிளஸ் அவங்களுக்கு எவ்வளவு சார் மார்க் கொடுக்கலாம்? இவங்க ராகு காலில் விழற தவிர ஒரு வழி இல்லை. திருநாகேஸ்வரம் போகணும், திருப்பாம்புபுரம் போகணும். நாகத்தை எப்பயுமே டெய்லி பக்கத்தில் இருக்கிற புத்து கோயிலுக்கு போய் புத்து மண் எடுத்துட்டு வந்து தலைக்கடியில் வச்சு படுத்துக்கணும். அது மாதிரிலாம் ராகுக்குரிய வழிபாடுகள் செய்யணும். இவர்களுக்கு 100க்கு 200 மார்க். வாவ், சூப்பர் சார். கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம நிறைய வழிபாடு முறைகளும் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, மார்க்கும் வேற போட்டிருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு. இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ திடீர்னு வந்து சனி பயிற்சியா இருக்கட்டும், குரு பயிற்சியா இருக்கட்டும், அது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து லைஃப்ல கொண்டு வரும். ஸோ இப்போ இந்த கிரக பயிற்சி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சார் கொடுக்குது, என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வரப்போகுது? இந்த வருடம் பெரிய கிரக பயிற்சின்னு ஒன்றும் இல்லை கோகிலா. ஒண்ணு வந்து இந்த குருவினுடைய பயிற்சி மட்டும்தான். 2025 மாதிரி சனி ராகு குருன்னு 3 கிரகம்லாம் ஒன்றும் பெயரல. 2026ல குரு மட்டும்தான் பெயர்ந்திருக்காரு. ஆனா ஒண்ணு வந்தாலும் போதும், அது வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல குருவே பெயர்ந்திருக்கார். அது வந்து உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பெனிஃபிட்டே. அது தங்க நெல்லிக்கனி மாதிரி சொல்லலாம். அது மாதிரி இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துக்கு வருகிறார். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, எல்லா உலகத்தில் இருக்க அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொதுவாகவே நல்லது செய்ய போறார். முக்கியமாக இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கும்போது என்னோட அட்வைஸ் என்னன்னா, யாரா எந்த ராசியா இருந்தாலும் தங்கம் வாங்குங்க. இந்த வருடம் தங்கம் வாங்கினீங்கன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். காரணம் என்னன்னா, குரு நிறைய பொன்னார் மேனியன்னு சொல்லக்கூடியவர், தங்கத்தை நிறைய கொடுப்பார். அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு மாஸ்டராக இருக்கிறவங்க, கராத்தே மாஸ்டர், இந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு. உளவியல் சம்மந்தப்பட்ட சைக்கியாட்ரிக் எஃபெக்ட் அதை பற்றி ட்ரைனிங் சொல்கிறவங்க, வைத்தியர்கள், அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பீரியட். சனி என்ன பண்ணுறாருன்னா, நவம்பர் 28 வக்கரமானார். அப்புறம் வக்கர நிவர்த்தியோட தான் இந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடங்குது. குரு பகவான் மிதுனத்தில் ஒரு 2 ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் வக்கரமாக இருப்பார்.
அப்புறமா மார்ச்சுக்கு அப்புறம்லாம் பொழந்துக்கிட்டு வர குரு பகவானுடைய பவர் பாருங்க. ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் குரு திரும்ப அற்புத பலன். ஜூனுக்கு அப்புறம் குரு உச்சம் பெற்ற பலன். இந்த மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப சூப்பரான டைம் இது. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த குரு பார்க்கின்ற முக்கியமான பிரதான ராசிகளே என்னன்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகம். அவங்கள புண்ணியசாலிகள் அப்படியே கொட்டப்புறம் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய சொத்துக்களை தரார். அடுத்த காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரம். அப்போ புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்களாம் இந்த வருடம் ரொம்ப சூப்பரா அதுல பிரகாசிப்பாங்க. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்கிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் என் ராசிக்கு என்ன சார் சம்பந்தம் நீங்க கேட்கலாம். பட் ஆனா இது காலபுருஷனுடைய தத்துவத்தை வச்சுதான் இது மொத்தமே இயங்குது. இவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, முக்கியமா பிளஸ்டாவே சொத்து சேர்த்துறதும், தொழில பிஸியா இருக்கிறதும், விரயங்களை குறைக்கிறதுமா குரு பகவான் ஜென்ரலாவே கொடுத்துட்றாரு. அது இல்லாம தான் இப்ப நம்ம சொன்ன போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம். இப்ப ஜென்ரலா என்ன பண்ணிடுறாருன்னா, யாரா இருந்தாலும் தொழில் டெவலப் பண்ணி விட்டுறாரு. யாரா இருந்தாலும் உங்க பொழப்பு தாங்க எல்லாங்கிற மாதிரி பண்ணிடுறாரு. யாரா இருந்தாலும் தங்கம் வாங்கி கொடுத்துட்றாரு. இதெல்லாம் பண்ணிடுறாரு. முக்கியமா குரு பலம் வந்துட்டாலே நமக்கு தெரியும் கோகிலா. குரு பலம் வந்துட்டாலே கல்யாணம் ஆயிடும், குழந்தை பிறந்துடும். ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க? குரு பலம் வந்தாச்சா? குரு தான் ஃபர்ஸ்ட் பிரதானம். குழந்தை பிறக்கிறது போது என்ன கேட்குறோம்? குரு பார்வைப்படுதா? இப்போ ஒரு மனிதரின் அடிப்படை தேவையே கல்யாணம், குடும்பம், வீடு, வாழ்க்கை, இது எல்லாத்தையும் குரு கொடுத்துருவார். அதனால இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக இருக்கும். தெளிவான பதில்கள் கொடுத்திருக்கீங்க. நிறைய பேர் உண்மையான பதில்கள் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா உங்களோட வார்த்தைகள் கண்டிப்பா உண்மை இருக்கு. அது நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்களை எப்படி தொடர்பு கொள்றதா? ஏன்னா அவங்களுக்கு பர்சனலா நிறைய கேள்விகள் இருக்கலாம். அவங்களுடைய ஜாதகம் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ அவங்க எப்படி சார் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? அப்போ என்ன தொடர்பு கொள்வது உலகத்துல ரொம்ப ஈஸி. எனக்கு ஃபோன் பண்றதா? ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணா கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துல தினசரி நடக்கின்ற வேள்விகளுக்கு வாங்க. என்னை சந்திச்சுட்டு அந்த வேள்விகள்லாம் கலந்து விஷ்ணுமாயா பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டா சிறப்பு. நீங்க எப்பயுமே சொல்றது உண்டு, இந்த மர்மம் நிறைந்த விருச்சிகம், அமானுஷ்யம் நிறைந்த விருச்சிகம் அப்படின்னு சொல்லுவீங்க. நிறைய அந்த டைட்டில்ல நம்ம போட்டிருப்போம் அந்த வீடியோல. கண்டிப்பா நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஸோ இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு இந்த 2026 புத்தாண்டு எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது? கண்டிப்பா லாபத்தை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபகரமான ஆண்டா இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. ஏன் லாபம் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு துவக்கம் பிறப்பு இருக்குல்ல, அது எங்க நிகழுதுன்னா விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானமான கன்னி ராசியில தான் நிகழுது. அதாவது 2026ஆம் ஆண்டு பிறப்பே பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில தான் பிறக்குது. ஸோ கன்னி ராசின்றது இவங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ லாபத்தை கொடுக்கக்கூடிய அம்சத்துல இந்த ஆண்டு பிறக்கிறதுனால இந்த ஆண்டு முழுவதும் 2026ஆம் ஆண்டு முழுவதும் லாபங்களை மட்டுமே அறுவடை பண்ணக்கூடிய, இதனால வரைக்கும் நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க, இழுவரையில பார்த்துருக்காங்க, தோல்வியில சந்திச்சிருக்காங்க, நிறைய விதைச்சிருக்காங்க. அதாவது ஒரு என்ன சொல்ற, ஒரு இந்த விஷயத்தை செஞ்சா இது மூலயமா நமக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும், இதை செஞ்சோம்னா நமக்கு நல்ல வருமானம் வரும், இதை செஞ்சா நல்ல நட்புகள் நமக்கு கிடைப்பாங்க, இப்படி நிறைய இடங்கள்ல முதலீடுகளை விதைச்செலவு செஞ்சிருக்காங்க. அதுக்கான அறுவடைகளை இந்த ஆண்டுல எடுத்துருவாங்க. நீங்க கவலையப்பட வேணாம். கண்டிப்பான முறையில 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மன நிறைவையும், பெரிய பிரச்சனையா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது மன போராட்டம் தான். ஓகே, இந்த மனசை சரி பண்ணக்கூடிய, மனசுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா 2026ஆம் ஆண்டு இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரர்கள் ஹாப்பியா இருக்கலாம். சரி, இப்ப இந்த குரு சஞ்சாரம், சனியுடைய இது, இந்த டிரான்சிஷன்லாம் இருக்குல்ல, கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா மெருகேற்ற வகையில எந்த மாதிரி பலன்கள்? நிச்சயமா விருச்சிக ராசிக்கு இன்னும் இது கூடுதல் சிறப்பு. குருவுடைய மே மாதம் 26ஆம் தேதி அவர் கடகத்துக்கு வந்துருவார், உச்ச வீட்டுக்கு வந்துருவாரு. 12 வருடத்துக்கு சொன்னீங்க. ஓகே, 12 வருடங்களுக்கு ஒரு சுற்று, அவர் சுற்று 12 வருடத்துக்கு ஒரு முறை கடகராசி உச்ச வீட்டுக்கு வர போறாரு. இந்த 2026ல வராரு, ஆண்டு முழுவதும் தொடருவாரு. 12ஆம் இடத்துல, அதாவது அவருடைய சுழற்சியில கடகராசியில ஒரு உச்ச பலம் பெறாரு இல்லையா. அந்த குரு யாரு விருச்சிக ராசிக்குன்னா யோகாதிபதி, யோகஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, குலதெய்வத்தை குறிக்கக்கூடியவர். அது போக தனஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, அவரே தனக்காரகன். இவ்வளவு சிறப்புகளை ரோலையும் எடுத்திருக்கக்கூடிய குரு பகவான் முழு பலத்தோட ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல அமர்றாரு. அங்கிருந்து ராசிக்கு தன்னோட 5ஆம் பார்வையை கொடுக்க போறாரு. இதுக்கு மேல சொல்ல வேணும். அவ்வளவு சிறப்புகளுக்கு குருவர்களால இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிகள் கிடைக்க போகுது. அவரு ராசிக்கு மட்டும் பார்வை கொடுக்கல, முன்னாடி சொல்லி யோகஸ்தானம் சொல்லி
விருச்சிகராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் தன்னோட வீட்டுக்கே பார்வை கொடுக்க போறாரு. அப்ப எல்லா வகையிலும் வந்து எதையும் பார்க்கலாம்டா, எதையும் அந்த தைரியம் இயற்கையாவே விருச்சிகராசிக்கு உண்டு. எதையும் தாங்கக்கூடியது, சந்திக்கக்கூடிய, எதிர்கொள்ளக்கூடிய திறம் வந்து விருச்சிகராசிக்கு உண்டு. அதை மேம்படுத்துற விதமா இந்த குருவுடைய அருளும் துணை நிற்க போகுது இனி வர காலங்கள்ல. சொல்லப்போனா இந்த குருவுடைய அருள் மட்டும் கிடையாது, இதனால் வரைக்கும் வந்து சனியோடைய அனுகிரகம் கிடைக்காம இருந்தாங்க. அர்த்தாஷ்டம சனி காலத்துல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சனி வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது வந்து அஷ்டம சனியில பாதி. சனி 8ஆம் இடத்துல இருந்தா என்ன மாதிரி வீண் விரயங்களையும் பிரச்சனைகளையும் வீண் பழியையும் சொல்லையும் நமக்கு கொண்டு வருமோ, நோய் நொடி இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குமோ, அதுல பாதி அளவு இந்த அர்த்தாஷ்டம சனியும் செய்யும். அதனால சில மருத்துவ செலவினங்கள், வீடு புனரமைக்கிறது, இந்த மாதிரியான நிறைய வீண் விரயங்கள் செலவெல்லாம் சந்திச்சு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு அந்த சனியுமே யோக பலனை கொடுக்க போறாரு. சனி வந்து இந்த ராசிக்கு யோகஸ்தானமான மீன ராசிக்கு போக போறாரு. ஸோ அங்க மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கொடுக்க போறாரு. நீங்க கேட்பீங்க, ஏற்கனவே சனி வந்து மீனத்துல தானே இருக்கு அப்படின்னு. அது வந்து திருக்கணித முறைப்படி பஞ்சாங்கப்படி சனி அங்கே வந்திருக்காரு. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பாரம்பரிய சித்தர்கள் சொன்ன சித்தநாதர்கள் கொடுத்த அந்த வாக்கிய கணித முறைப்படி வந்து மார்ச் மாதம் தான் வந்து மீனராசிக்கு போறாரு. மீனராசிக்கு போன பின்னாடி குருவோட பார்வை கிடைக்க போகுது. குரு பார்வையோட சனியும் சேர்ந்து உங்களுக்கு வந்து யோகத்தை செய்ய போறாரு. இதுதான் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அம்சத்தோட தான் 2026ஆம் ஆண்டு முழுமையாவே இருக்க போகுது. அதனால மகிழ்ந்திருக்கலாம். ஓகே சார். ஸோ இதை தாண்டி இப்ப சொல்லிட்டீங்க, பொருளாதாரம் சிறப்பா இருக்கும், தொழில் வளர்ச்சி எல்லாமே பக்கவா சொல்லிட்டீங்க. இதை தாண்டி அவனுடைய ஹெல்த் ரீதியான விஷயங்கள்ல எந்த மாதிரி விஷயங்கள கவனமா இருக்கணும்? ஆமா, நீங்க ஹெல்த் விஷயம் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் அதனால சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு தான் இருந்தாங்க. இனிமே அதை வந்து விட போறாங்க. ஆனா ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்த, கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்த விருச்சிகராசிக்காரர்கள் விடுபட போறாங்க. ஆனா ஒரு சிறப்பு விஷயம் மட்டும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு கடன் எப்பயுமே இருக்கும். கடன் இல்லாம இருக்கணும்னு மற்றவங்க மாதிரி நினைக்கக்கூடாது. வாண்டடாவாச்சும் ஒரு லோனை போட்டு வச்சுக்கிறணும். கையில் காசு இருந்தால் கூட ஒரு கடனை வாங்கி, ஒரு பொருளை வாங்கி அந்த கடனை திரும்ப அடைச்சிக்கிட்டு இருக்கணும். இது எதுக்காகனா, இவங்க வளர இவங்களோட கடன் அளவும் வளரும். அப்போ சும்மா இருந்தாலும் வீண் நம்ம வந்து கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ நாமளே விரும்பி ஒரு கடனை வாங்கிக்கிறது நல்லது. இது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விருச்சிகராசிக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கடனை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து மேசராசி. அந்த மேசராசிக்கும் விருச்சிகராசிக்கும் செவ்வாயே அதிபதி. விருச்சிகராசிக்கு அதிபதி செவ்வாய் தான் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்போ இவர் வளர கடனும் வளரும். ஸோ அந்த அடிப்படையில் விருச்சிகராசிக்காரர்கள் எப்பயுமே வந்து விருச்சிகராசிகள் மட்டும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கடனை எப்பயுமே வச்சிருக்கிறதா நல்லதுன்றது என்னோட பார்வையில் நான் சொல்கிறேன். இனி வரக்கூடிய காலம் 2026 முதற்கொண்டு குருவோட அருளோட தொடர்றதுனால கடனால் வளரக்கூடியவங்களா இருப்பீங்க. இதனால் வரைக்கும் கடனால் கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இனிமேல் நீங்கள் வாங்கின கடனை சரியாக செலுத்தி மேலும் மேலும் நீங்கள் கேட்க உங்களுக்கு கடன் கிடைச்சி அந்த கடனை சரியான முறையில் நீங்கள் வாழ்க்கைக்கு ஆதாயத்துக்கு பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக்க போகிறீங்க அப்படின்ற வேணால் சொல்லலாம். ஆனால் நீங்கள் கடன் வளரும்னு சொல்லிட்டீங்க. அந்த கடன் வந்து எந்த விதத்துலையும் அவங்கள வந்து அடிக்கும் அப்படின்ற இடத்துக்கு போகாதுல்ல? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா குருவோட பார்வை இருக்குல்ல. குரு உச்சம் பெற்ற தனகாரகன் முழு பலத்தோட எங்கே இருக்காரு? 2ஆம் இடத்தை தனஸ்தானாதிபதி பாகிஸ்தானம் போயிருக்காரு. எதுக்கு? பணம் கூரை பிச்சுட்டு கொட்டும். ஓகே எப்படினாலும் வந்துடும், பயப்படவே வேணாம். அதாவது இந்த பர்டிகுலரா அந்த 2026 மட்டும் சொல்றீங்க? ஆமா, இந்த ஆண்டு இந்த நிலை கோச்சார நிலை, சந்திரனுடைய ராசி அடிப்படையில கிரக நிலைகள் வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, சிறப்பான யோக பலன்களை கடன் வாங்கலாம், அடைச்சிக்கலாம். அதுக்கான எல்லா சூழலும் இருக்கு. ஆமா, சாத்தியக்கூறுகளும் இருக்கு. சார் இதை தாண்டி இப்ப இந்த உங்களுக்கு இன்னும் மிருகத்த வகையில கோயில் வழிபாடு, கண்டிப்பா தெய்வ வழிபாடு அப்படின்னா இந்த மாதிரி சொல்லலாம். பொதுவாகவே விருச்சிகராசிக்காரர் வந்து தெய்வாம்சம் பொறுத்தவர்கள் இயற்கையாவே அன்னை ஆதிசக்தியார் பராசக்தியோட அருள் பெற்றவங்க தான். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் வந்து குருவோடைய அருள் பரிபூர்ணமா இருக்கிறதுனால ஆத்மாத்மா குருவா யாராவது எடுத்து வழிபடுறவங்களோ தொடர்ந்து வழிபடுங்க, நல்லா வழிபடுங்க. அவங்களோட இடத்துக்கு போங்க, கும்பிடுங்க, ஆசீர்வாதத்தை வாங்குங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரமணர் மகரிஷியை வணங்குவாங்க, வள்ளலாரை கும்பிடுவாங்க. இவர் நம்ம இப்படி நிறைய பெரிய ஞானிகளையும் பெரிய மனிதர்களையும் வந்து தன்னோட குருவா நினைச்சு வழிபடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? சாய்பாபாவெல்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு குருவை பிடிச்சிக்கோங்க, உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லா பலன்களும் சிறப்பாக சொன்னீங்க. இதை தாண்டி இந்த குறிப்பா வந்து குரு வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து கடகத்தில் அமரப்போகுதுன்னு சொன்னீங்க. அதை தாண்டி சனியுடைய வக்ர பயிற்சி, சனியுடைய வாக்கிய கணித அடிப்படையில பயிற்சியும் இருக்கு அப்படின்னீங்க. ஸோ இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஆண்டு கிரகங்கள், இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான இந்த வருடங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? கண்டிப்பா
அதாவது நம்ம ஆண்டு கிரகங்கள் தான் வந்து ஆண்டு பலன்களுக்கு எடுத்துக்க முடியும். கோச்சார பலன்கள்னு வரும்போது நம்ம அதான் எடுத்துக்க முடியும். மாத பலன் வார பலன் வரும்போது நம்ம மாத கிரகங்கள் ஒவ்வொரு நாட்கள் வரக்கூடிய சந்திரன் அடிப்படை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே ஆண்டு பலன் அப்படின்னு வர்றதுனால இந்த ஆண்டு ஆளக்கூடிய நபர்களா யாரு, கிரகங்களா யாரு? சார் ஒரு நிமிஷம் சார், இதுக்கு எதுக்கு நான் அதை கேட்டேன்னா, ஏற்கனவே வந்து குருவுடைய பயிற்சி இயர்லி ஒன்ஸ் இருக்கு, சனியுடைய பயிற்சி 2.5 வருடத்துக்கு ஒரு முறை தான். ஆனா ஏற்கனவே இந்த வருடம் 2025 சனியுடைய பயிற்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. அது வந்துட்டு என்ன பஞ்சாங்கம் அடிப்படையில, திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில. இப்ப திரும்ப வாக்கிய கணித அடிப்படையில தான் அந்த பயிற்சி வருது. சோ இந்த கிளாரிட்டி மக்களுக்கு கொடுக்கலான்றதுனால கேட்கிறேன். நீங்க கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. ஏற்கனவே வந்து சனி வந்து மீனத்துல தானே இருக்காரு. இப்போ நீங்க இப்பதான் இனிமே தான் வரப்போறாருன்னு சொல்றீங்களே, இது என்ன விஷயம்னு கேக்குறீங்க. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பாரம்பரிய ஜோதிடர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இனிமே தான் வந்து சனி பயிற்சி மீனத்துக்கு வரப்போறாரு. இப்போ வரைக்கும் கும்பத்துல ராகுவோட இணைவு பெற்று தான் இருக்காருன்றதான் நம்மளோட கணித அடிப்படையில நம்பிக்கை. ஸோ இந்த அடிப்படையில மீனராசிக்கு நம்ம வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில மார்ச் மாதம் வரப்போறாரு, சனி வரப்போறாரு. ஸோ இது வந்து திருக்கணித முறையில ஏற்கனவே வந்துட்டு தான் ஒரு கணித முறை, அது ஒரு கணித முறை அதில் இருந்துகிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி சொல்லக்கூடிய, அதை நம்பி பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்காங்க, அதை நம்பக்கூடிய மக்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. வாக்கிய கணிதம் பாரம்பரிய முறை அதையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் பெரும்பான்மையான மக்களும் இருக்காங்க. திருக்கோயில்களில் பெரும்பாலும் வாக்கிய கணிதம் ஃபாலோ பண்ணுவாங்க. சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்துல அதுல மாற்றம் செய்யறதுக்கு திருநள்ளாறுல கூட இந்த சமயத்துலதான் வந்து அவங்களுக்கு செய்த கொடுத்த அந்த ஃபார்முலால வந்து மாற்றம் செய்யற அளவுக்கோ அதுல தப்பு இருக்குன்னு சொல்ற அளவுக்கோ யாரும் வந்து அந்த உயர்நிலையை யாரும் அடையலைன்றதுனால அவங்க கொடுத்ததே நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். அந்த அடிப்படையில தான் சனி வந்து மீனத்துக்கு வரதை நாங்க வந்து அடிச்சு சொல்றோம், கன்சிடர் பண்றீங்க. ஓகே, இது இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்குல்ல, ஆமா, அதன் அடிப்படையில இந்த வருடம் எல்லாருக்கும் எந்த மாதிரியான விஷயங்களை தரும்? அந்த குரு பகவான் கடகத்துக்கு வரப்போறது உறுதி. அவர் அந்த கடகத்துல உச்ச பலம் பெறக்கூடிய நிலையில இருக்க போறாருன்றது உறுதி. இது ஆண்டுக்கு குரு வந்து அவரோட சுழற்சி ஒரு ராசிக்கு ஒரு இடத்துக்கு வர்றதுனா திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். அந்த அடிப்படையில அவர் தன்னுடைய சொந்த உச்ச வீடு, சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது, உச்ச வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச நட்பு வீடு, சந்திரனுடைய வீடு, அங்க வரப்போறாரு. அங்க வந்து சிறப்பான யோக பலன்களை எல்லாத்துக்குமே கொடுக்க போறாரு. மீனத்துல சனி குருவோட வீட்டுல அந்த குருவே வந்து அந்த மீனத்துக்கு 5ஆம் வீடான கடகத்துக்கு வந்து அங்கே முழு பலம் அடைய போறாரு. கடகத்துல குரு அமரும்போது அவருடைய பார்வை வந்து மீனராசிக்கு கிடைக்கும், மீனராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்கும். சனிக்கு சுபத்துவ தன்மையை கொடுத்துட்றாரு. அசுபர்னு சொல்லக்கூடிய சனிக்கு குருவுடைய இணைவு, திரியோண நிலை இணைவு கிடைக்கிறதுன்றது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை எல்லாத்துக்குமே கொடுக்கும். எல்லா மக்களுக்கும் மனசுல நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், கண்டிப்பா இந்த 2026 நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு பார்க்குற எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ஆண்டா அமையணும்னு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப சந்தோஷங்க. மீண்டும் நானும் மக்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் சிறப்பான மகிழ்ச்சியான ஆண்டா அமையணுன்றதை நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பான முறையில் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து விரும்புகிறேன். அதாவது இப்போ நம்ம சொல்றது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். ஜோதிட சாஸ்திரம் வந்து விதி அடிப்படையிலையும் கதி அடிப்படையிலும், அதாவது உங்கள் லக்ன அடிப்படையிலையும் சூரியன், உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்றத பொறுத்தும் சில பலன்கள் வந்து மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நடப்பு தசா புத்திகள், இப்போ உங்களுக்கு என்ன தசா நடந்துட்டு இருக்கு, அது உங்கள் வயதை பொறுத்து, உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து அந்த வேறுபாடுகள் வரும். அதன் அடிப்படையில் அது உங்களுக்கு யோகத்தை செய்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க தயாராக இருக்குது, அதையும் சேர்த்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையிலையும் வச்சு நம்ம பலன் சொல்லுவோம். அதுதான் இன்னும் நுட்பமாக சரியானதாக துல்லியமான பலன்களாக இருக்கும். தேவைப்படுவவங்க நிச்சயமான முறையில் என்னை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கலாம். அமானுஷ்யம், இந்த மர்மம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி அமானுஷ்யத்திற்கு பெயர் போன, மர்மத்திற்கு பெயர் போன இன்ட்யூஷன் தான் இவங்களுக்கு நிறையவே இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 எந்த மாதிரி அமைய போகுது சார்? இந்த விருச்சிக ராசி, அதாவது இப்ப நிறைய புதையெல்லாம் கிடைக்குதுல்ல, திருவண்ணாமலை கூட இப்ப தங்க காசுலாம் கிடைச்சு, இது இந்த விருச்சிகத்துக்கு தான் கிடைக்கும். அதாவது அவன் சொல்லுவான், போன ஜென்மத்துல அவன் புதைச்ச புதையல கும்பராசி புதைக்கும், ஆனா எடுக்கிறது விருச்சிக ராசியா இருக்கும். ஏன் கும்பம் புதைக்கிறாங்க? கும்பம் வந்து பானை, அதுல சிம்பிளே பானை உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. மோஸ்ட்லி அது உள்ள புதையல் இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன புதையல் மாதிரி சேர்ப்பாங்க, சேர்த்து மறைச்சு வைப்பாங்க. ஆனா அனுபவிக்க மாட்டாங்க. அனுபவிக்கிறது யாருன்னா விருச்சிகம் தான். அது தேல் போயிட்டு எங்க இருந்தாலும் அதை போய் எடுத்துட்டு வந்துடும்.
அதெல்லாம் இந்த புதையெல்லாம் அதிகமா புதையல் கிடைக்கிறது, லாட்டரி சீட் அடிக்கிறது, இதெல்லாம் மோஸ்ட்லி விருச்சிகத்துக்கு தான் நடக்கும். அதாவது புதையல்னு அந்த ஃபார்ம்ல சொல்றீங்க, ஆனா எப்படி வேணா அவங்களுக்கு காசு. ஆமா, எப்படியோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல அமௌண்ட். ஆமா. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படின்னா அவங்க யூஎஸ்ல இருக்காங்க, இவங்க அப்பா அம்மா இங்க ஊர்ல இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு தரத்துக்கு அவங்களுக்கு அக்கௌண்ட் பக்கத்துல என் ஃப்ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு அது அவங்க அப்பா அம்மாவுக்கு அவன் ஃப்ரெண்ட் எடுத்துன்னு கொடுப்பான். சம்மந்தமே இல்லாம மாசம் லட்சங்கள் அவன் அக்கௌண்ட் விடும். அவனுக்கு அதுல சம்மந்தமே இல்லை, இன்னொருத்தர் கொடுக்குறாங்க அவன் அக்கௌண்ட் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி லக்கியான ராசி தான் விருச்சகம். அது இந்த தடவை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சனி பகவான் எந்த பிரச்சனையும் இல்லை, சுத்தமா இருக்கிறதுனால இந்த வருஷம் அவங்களுக்கு ஓஹோன்னு பணமழை பயங்கரமா கொட்டும். அதான் அவங்களுடைய 2வது வீட்லயே இவரு குரு பகவான் பாக்குறாரு தனுஷ், அதனால பணம் எக்கச்சக்கமா கொட்டும். என்னன்னா கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். பணம் வருதை ப்ராப்பரா டாக்குமெண்டேஷன் பண்ணணும். ஏன்னா சனி பகவானும் பார்க்கறதுனால குரு சனி சேரும்போது இந்த டாக்குமெண்டேஷன் இது வரும். அதாவது யாரோ ஒருத்தர் பணம் தந்திருக்காங்க அப்படின்னா அதை கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணணும். இல்லைன்னா தந்துட்டு ஒரு வாரத்தில் இதில் திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது நான் இந்த வேலை பண்ணேன், அதுக்காக எனக்கு பணம் தந்தீங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீங்கள் அதில் சேஃபாக இருந்துக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் ரொம்ப நல்லா ஜாஸ்தியாகும், ரொம்ப குடும்ப சந்தோஷம் வரும். அவங்க எடுக்கிற முயற்சிகள் நிறைய வின் ஆகும். ஏன்னா விருச்சிக ராசி நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஜாப் பார்த்தா காவல், டிஃபென்ஸ் சம்மந்தமாக நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இவங்க ப்ரைவேட்டில் அனாலிட்டிக்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, கோடிங், குவாலிட்டி அனலிஸ்ட், மேனுஃபேக்சரிங் சூப்பர்வைசர்ஸ். இவங்க என்ன தேல்ல அது இன்வெஸ்டிகேஷன் எங்கே இருந்தாலும் போய் இந்த ஆடிட்டிங் வேலை நம்ம பயங்கரமாக பார்ப்போம், அதெல்லாம் இவங்க இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதணும், கவர்மெண்ட் எக்ஸாமு, டிஃபென்ஸுக்கு, ஆடிட்டுக்கு எக்ஸாம் நிறைய எழுதணும். அதுக்கான முயற்சிகள்லாம் இப்போ அவங்க எடுத்தாங்கன்னா அதில் அவங்க வெற்றி அடையிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இது இன்னொன்று அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் நல்லா இருக்குது. இப்போ வீடு, வண்டி, வாகனம், இதை ஸ்டாக் மார்க்கெட்டில் போட போகிறேன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் ரொம்ப நல்லா டைம் இருக்குது. அது இவங்க நல்லா அனலைஸ் பண்ணுறவங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறாங்கன்னா 1க்கு 10 தடவை யோசித்து கரெக்டாக தான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ராகு இருக்கிறதுனால அவங்க எக்ஸ்ட்ராவாக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை பண்ணும்போது நல்லது. நம்ம எப்பயுமே சொல்கிறது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜோசியர்கிட்ட வர்றதை விட ஒரு தடவை ஜோதிடரை பார்த்து இப்போ என் கோச்சாரம் எப்படி இருக்குது, இதை எதிரே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்துட்டு பண்ணும்போது அது பெஸ்ட்டு. இப்போ நம்மளுக்கு ஈரோட்லேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, டெக்ஸ்டைல், அவங்க புது டெக்ஸ்டைல் ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கே வைக்கணும், எந்த இடத்துல திறக்கணும், அதெல்லாம் கேட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு இவங்களுக்கும் இப்போ திருமணத்துக்குலாம் வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இவங்க திருமணம்லாம் பண்ணோன்னா தாராளமாக பண்ணலாம். ஏற்கனவே அவங்க திருமணம் பார்த்து வச்சுருந்தாங்க, இப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணுன்னாலும், ஏன்னா இவங்களுக்கு லவ் மேரேஜ் தான் நிறைய நல்லா அரேஞ்ச் ஆகும். ஸோ கல்யாணமாக அதை மாற்றணுன்னாலும் அவங்க தாராளமாக மாற்றலாம். நம்ம எப்பயுமே சொல்கிறது புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பார்க்கணுன்னாலும் நல்லாயிருக்கு, கல்யாணம் பண்ணுறதுக்கும் இந்த இது ரொம்ப நல்லாயிருக்கு. எதில் அவங்க ஜாகிரதையாக இருக்கணும்னா ஃபேமிலி விஷயத்தில் டக்குன்னு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுனால டக்குன்னு இவங்க கோவப்பட மாட்டாங்க, ஆனால் கோவப்பட்டாங்கன்னா யார்கிட்ட பேச மாட்டாங்க, சைலண்ட்டாக போய் உட்காந்துருவாங்க. ஏன் உட்காந்துருக்காங்க, எதுக்கு உட்காந்துருக்காங்க, அவங்க கோவத்தை அப்படி தான் வெளிப்பாடு பண்ணுவாங்க. ஸோ முக்கியமாக சின்ன குழந்தைங்க கிட்ட அந்த கோவத்தை காட்டக்கூடாது. ஏன்னா சனி பகவான் இருந்தாலும் நிறைய குழப்பி விட்டுருவார் அந்த டைமில். ஸோ கொஞ்சம் பொறுமையாக, அவங்க ஏற்கனவே பொறுமைசாலி, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா அது ஜெயிச்சிடலாம். வெளியூர் போயிட்டு வரதுல ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஏதாவது கோவில் குளம் ஃபேமிலியோடு போயிட்டு வரணும்னா அவங்க தாராளமாக போயிட்டு வரலாம். கடன்கள் ஏதாவது பார்க்குறாங்க, இப்போ கல்யாணத்துக்குலாம் கடன் வாங்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா செலவு அப்படி இருக்குது. கடன்லாம் தேடுறாங்கனால உங்களுக்கு கடன் கைக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது. குருமார்களை பார்த்துட்டு வர அவங்க வெற்றிகள் ரொம்ப ஜாஸ்தியாகும். அது பெஸ்ட்டு. தொழில் ஸ்தானமும் நல்லாயிருக்கு. வெளிநாடு போகணும், ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணோன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது அமைப்பு. 12ஆம் வீடும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ செலவு வரும், சுப செலவாக வரும். கிடைக்கிற பணத்தை கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா ஜெயிச்சிடலாங்க. ஓகே சார், ஓவராலா ஒரு ஜாக்பாட் ராசியில விருச்சிகமும் லீடிங் இருக்கு. சரி, இப்போ இதை தாண்டி இவங்களுக்கு கோயில் வழிபாடு அப்படின்னும் போது எந்த மாதிரி கோயில் வழிபாடுகள் இவங்களுக்கு சிறந்ததா இருக்கும்? எஸ், இன்னும் மேலும் வெற்றிகளை பெறத்துக்கும் இன்னும் வழிகளையும் சொல்லுங்க. இது செவ்வாய் வீடு இருந்தாலும் உக்ர தெய்வங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அது முருகர், அம்பாள், துர்க்கை, யோக நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், இவங்களோட வழிபாடு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நெய் தீபம் போட்டு வழிபட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னதானம் பண்ணுறதுக்கு இவங்க தாராளமாக தக்காளி சாதம்
லெமன் சாதம் இதெல்லாம் இவங்க அன்னதானமாக பண்ணுறது வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பு தரும். எதனால சார் பர்டிகுலராக தக்காளி சாதம்? ஏன் தக்காளி சாதம் லெமன் சாதம்னா வந்து செவ்வாய். ஓகே. அதனால அது கொடுக்க இப்போ மிளகாவும் செவ்வாய் தான், அதுக்கு மிளகா சாதம் நம்ம தர முடியாது. அதுக்கு கிட்ட எது வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இதுதான் மிளகு சாதம் தரலாம். மிளகு சாதம், தக்காளி, லெமன் சாதம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் செவ்வாய் கிட்ட வரும். அதனால இந்த சாதங்கள் தரும்போது நல்ல பவர் ஏறும். ஓகே சார். இது தாண்டி இந்த 2026 வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான், சனி பகவான் இந்த மாதிரி கிரகங்கள்ல வந்து எந்தெந்த நிலையில வந்து சஞ்சரிக்குது, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க சார். இந்த வருஷம் வந்து எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதமான பயிற்சிகள் நடக்குதுங்க. மேஜரா என்னென்ன கிரகங்கள்னா, ஒன்று குரு பகவான். இந்த வருஷத்தையே ரெண்டா பிரிச்சுக்கலாம். குரு பயிற்சி வந்து ஜூன் 2 வரும். ஸோ ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். அதை கலந்து தான் நம்ம வந்து இப்போ எல்லா நம்ம ராசிகளுக்கு நம்ம பயன்கள் சொல்லியிருக்கோம். இன்னொன்று சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நடக்குது. சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒன்று, வக்ர பயிற்சி நடக்குது. அதுவும் ஜூலை 27 அந்த டைம்ல நடக்கும். அதுவும் நடுவில் தான், வருஷத்துக்கு நடுவில் வருது. மேஜரா இன்னொன்று யாருன்னா ராகு கேது பயிற்சி. அது வந்து நவம்பர் 25. ஸோ 2026 நவம்பர் 25 கடைசியும் நடக்குது. அதான் சொன்ன, இது வந்து யாருக்கு ஒரு பெரிய விமோச்சனம், சிம்ம ராசி கும்பராசிக்கு ஒரு பெரிய விமோச்சனம். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 கிரகங்கள், 3 ராகுக்கு எது சேர்த்தா 4 கிரகங்கள், இந்த 4 கிரகங்கள் பயிற்சி நடக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய மாறுதல்கள் இருக்கு, நிறைய நல்லதும் இருக்குங்க இந்த 2026. இன்னொன்று இந்த 2026 வந்து தமிழ் மாத பிரகாரம், நம்ம April 14 வந்து தமிழ் நியூ இயர், அது பிரகாரம் பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து ஸ்பிரிச்சுவல் வருஷம். ஒரு வருஷத்துக்கும் ஒரு நல்லது நடக்கும். சரிங்க. விஸ்வாச வருஷம், இப்போ பிரபவ வருஷம் வருது. இந்த வருஷத்துக்கு என்னன்னா ஹைலி ஸ்பிரிச்சுவல். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வருஷம் நம்ம அடுத்த நியூ இயர் போடும்போது நம்மளுக்கு அந்த கமெண்ட்ஸ் வரும், நீங்கள் சொன்னது ரைட்டுன்னு. இந்த வருஷம் நிறைய கோவில் ஸ்தலங்கள் நிறைய வளரும். கோவில் ஸ்தலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேசப்படும். நிறைய முருகர் சிலை திறப்பாங்க, நிறைய சாமி கோவில்கள் கும்பாபிஷேகம் நிறைய நடக்கும் இந்த வருஷம். இன்னொன்று தொழில்களும் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தொழில் வரும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான நிறைய சேனல்கள் வருது. நிறைய ஆன்மீக கோவில்களை சுற்றி நிறைய கமர்ஷியலாகவே ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆன்மீக சம்பந்தமான ஆப்ஸ், ட்ரைனிங், கடவுள் வழிபாடு வந்து ரொம்ப நடக்கும். இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலக லெவலில் நடக்கும். அதுலேயும் இந்தியா தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வருவாங்க இந்த வருஷம். இன்னொன்று சார், இப்போ இந்த வருஷம் இந்த நியூ இயர், இங்கிலீஷ் நியூ இயர் பிறக்கிறதே எப்படின்னா, நம்மளுக்கு வந்து சுக்கிரன்ல தான் பிறக்கிறார். அதுவும் எப்படின்னா, நம்ம தாரஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுடைய ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு. அன்னைக்கு பிரதோஷம் வேறு. ஸோ ரிஷபன்றது சுக்கிரன், ரோகிணின்றது பெருமான் சந்திரன், இவர் பிரதோஷம் வந்து சிவபெருமான். ஸோ எல்லா மேஜர் கடவுள்களுமே இருக்காங்க. ஸோ இந்த நியூ இயர் பிறக்கிறதே எப்படின்னா ரொம்ப நல்ல ராசியில், ரொம்ப நல்ல நாள் கிழமையில தான் பிறக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஆன்மீக வருஷம். ஒரு வருஷத்துக்கு வந்து சில வருஷங்கள் வந்து கொஞ்சம் குரோதி வருஷங்கள்லாம் கொஞ்சம் எதிரிகள் கிட்ட இருந்து ஜாக்கிரதைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வருஷம் தீம் இருக்கும். இந்த வருஷம் ஆன்மீக வருஷம். இது வந்து அருட்பெரும் நாள், அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது தெய்வ வழிபாடை நீங்கள் எவ்வளவு பிடிச்சுக்கிறீங்களோ அவ்வளவு இந்த வருஷம் முன்னேறுவீங்க. ஜென்ரலாக நம்ம ஜோதிடத்திலேயே நம்ம தெய்வத்தை பிடிச்சிப்போம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வருஷம் வந்து தெய்வத்துக்காகவே வர வருஷம். இந்த வருஷம் வந்து சாமியை பற்றி அவ்வளோ அப்டேட்ஸ் வரும் பாருங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு நீங்கள் தெய்வத்தை, உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லைன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு, நம்ம தனாகர்ஷண பயிற்சிலாம் அதான் சொல்லுவோம், உங்கள் இஷ்ட தெய்வம் ஒன்று, ஆனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வம்ன்றதை நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா 3 தெய்வம் பிடிக்கணும் சார். ஃபஸ்ட்டு குலதெய்வம், அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் லக்னம், அதுக்கேற்ற தெய்வம், அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம். இந்த 3 தெய்வத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னாவே லைஃப் டைம் செட்டில்மெண்ட், எப்படியும் உங்களை காப்பாற்றிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த 2026 வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு ரொம்ப சூப்பரான வருஷமா இருக்கு. தெய்வ வழிபாடு கையில் வச்சுக்கோங்க சார். ஓகே சார். இந்த 2026 புத்தாண்டு பலன்களை மிக சிறப்பாக எல்லாருக்கும் சொன்னீங்க. கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.